இதில் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? திருப்பத்தூர் என்ன வியாபாரம்பா? நல்லவா. வேறு யார் என்ன வியாபார ஸ்தானம் வச்சுருக்கிறீங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், உனக்கு துல்லியமான வாக்கு தான் கரெக்ட். உன் சொத்துக்கள்லாம் சேப்டிக் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போடா, உன்னுடைய வாழ்க்கை மறுதளிப்பாகி உயரும்னு சொன்னேன். போயிட்டு வந்துட்டேன், பிரயோஜனமும் ஆகிட்டேன். இனிமேல் வெளிநாட்டுக்கு போகிறதா இந்தியாவிலே ஒரு தொழிலை நடத்தி மகாராஜா மாதிரி தனிக்காட்டு ராஜாவாக வாழணும், என் பிள்ளைகளை தூர இருந்தலான்னு பார்த்து நான் காப்பாற்றணும். அதுதான் உன் லட்சியம் இல்லையா? ஆனாலும் ஒரு சின்ன துணை வேணுமேடா. அதுக்கு என்ன செய்ய? சந்தோஷமாக கால் வந்துட்டுவான். முத்துக்கணி பெண்கள் தித்திப்பதோ கண்ணவும் சந்தித்த வேளை. என்னடா இப்படி ஒரு பாட்டு பாடுறேன்? அப்படி ஒரு உறவு இருக்குன்னு அர்த்தம். சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் இல்லை, ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன. இதெல்லாம் இடம், இது வீடு, இது மனைவி, உன் குட்டி பிள்ளைகள். இப்போதைக்கு இந்த இடத்த பற்றி பேச வேண்டாம்னு உத்தரவாயிடுது. இன்னும் 3 மாத காலம் உனக்கு அவகாசம் இருக்குது. 3 மாத கால அவகாசத்தில் அருமையாக உன்னுடைய சொத்துக்கள் விலை பேசி முடிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உன் ஆசை அப்படி இருக்குது, விதி இப்படி இருக்கு. இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? நடக்காது. சற்று பொறுமையாக இருந்து செய்யணும். இது அங்கே வை, கால் வந்துட்டு வா. ஆசை கொஞ்சம் வாப்பா, சந்தோஷமாக கால் வந்துட்டு வா. வரலாம். ஒரு இடத்த நீ இழக்கணும்னு விதி இருக்குடா மகனே. அது பணமாக இருக்கணும், மண்ணாக இருக்க வேண்டாம். அது பணமாகி இன்னொரு இடமும் வாங்கி உன் பிள்ளைகளுக்கு சொத்தை உருவாக்கி உன் பிள்ளைகளை உன் கூட சேர்த்து வைக்கிறேன். அதுக்கடையில் உன் மனைவியால் எந்த பிரச்சனையும் என்னைக்கும் வராமல் காப்பாற்றி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா, நல்லாரு. இங்கேயே வருமானம் வரக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு. வச்சிடலாம், உடனடியாக செயல்படலாம். என் பேரை வச்சு அடி, சந்தோஷமாக இரு. ஃபேன்சி ஸ்டோர் வை, சரியா? நல்லா இரு. கர்மசாமிக்கு நான் தண்ணீர் பிள்ளை கல்யாணத்தை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு? பையனுக்கு. வாங்க. தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன். அது யார் அந்த அம்மா? புண்ணியம் பெற்றியர். இன்னொரு முறை கால் வந்துட்டுவாங்க பராசக்தி. பையன்கிட்ட கேட்டீங்களா கல்யாணத்தை பற்றி? என்ன சொன்னா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்கள் தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. பணங்கள் அவசியமில்லாமல் நிறைய இழப்பில் ஓகிவிட்டாய். ஒரு இடம் பத்திரம் சம்பந்தமான மனக்குழப்பமும் டென்ஷனும் அதில் இருக்கும். எந்த வக்கீலை பார்த்தாலும் தீர்ப்பு கிடைக்காது. அது சம்பந்தமான மன வருத்தம் உங்களுக்கு இருக்குது. வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, அசத்துவோம். கர்மசாமிக்கு இந்தா என்னை கொஞ்சம் நினச்சி பார்த்து மனத்துக்குள்ளே உட்கார் பார்ப்போம். இந்தாப்பா, தொழில் நல்லா ஓடும், கடன்கள் தீரும், நிறைய பணம் கிடைக்கும், வெற்றி அடையும். நல்லா கால் வந்துட்டு வரலாம். வேல் முருகா
வரம் தருவாய் முருகா, என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே, வரம் தருவாய் முருகா. என்ன பையனுக்கு கல்யாணம் நிச்சயதானம் எவ்வளோ வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் பெண் வீட்டுக்காரங்க எப்படி பொறுத்தாங்க? இதுக்கடையில் அந்த பொண்ணுடைய மனசோ பையனுடைய மனசோ மாறிடுதுன்னா என்ன செய்வீங்க? அதுக்கு தான் நமக்கு போன் இருக்குது, அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு என்னம்மா? குழந்தை திருக்கோலம் என்னாச்சு? இந்த இடம் உட்காருங்க. இந்த இடத்த விற்று தந்தா போதுமா? ஆடி மாதம் 30க்குள்ள இந்த இடம் விற்றுரும். உங்களுக்கு பணமும் கிடைச்சிரும். ஐப்பசியில் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடித்து ஆனந்த தாண்டவம் ஆடலாம். சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குது? அங்கே தில்லை நடராஜ பெருமாளுக்கு அற்புதமான ஒரு அபிஷேகத்தை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து உன் இடத்துல போய் தெளிச்சிரு. அசத்துவம் போ, உடனே செய்யி. ஏன் அப்படி சொன்னேன் யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? சிவன் உட்கார்ந்திருக்கிற தெய்வம் லிங்கேஸ்வரன், எழுந்து உச்சாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வம் நடராஜன். உன் இடம் இருப்பிலே இருக்கு. நடராஜருக்கு முன்னே அபிஷேகத்தை கொண்டு தெளிச்சாச்சுன்னா எழுந்து நடமாட ஓடிடும். ஆடியாச்சு தாண்டவம், பாடியாச்சு புகழ், ஆனந்தமாக இருக்கு. வெற்றி உண்டு மக்களே. போங்க. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. ராணிப்பேட்டை, ராணிப்பேட்டை, பூனிப்பேட்டை இல்லை ராணிப்பேட்டை. அண்ணாச்சி உங்களுக்கு ராணிப்பேட்டையா? வாப்பா ராணிப்பேட்டை. தோல் 18 சாலை. உன் ராணிப்பேட்டையானே? வேறு ஒரு ராணிப்பேட்டை பர்டிகுலர் ஊர் ராணிப்பேட்டை. எஸ், காலம். ராணிப்பேட்டை. பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? புரியுதா? யாருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு? ராணிப்பேட்டையா? ராணிப்பேட்டை. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு காலம் வந்துட்டாப்பா. ராணிப்பேட்டை உத்தரவு பொம்பளை பிள்ளைக்கு தான் இருக்கு. பொறுமையாருமா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் இருக்காளா? என்ன தெரியும்? அங்காளம்மன் இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய ஊர் எல்லையை கடந்து இடதுபுறத்துக்கு சென்றால் அங்காளம்மன் உண்டு. உங்கள் ஊருக்குள்ள ஆஞ்சநேயரும் பத்திரகாளி தெய்வமும் இருக்குது. சரிண்ணா? இப்போது 2 வருஷ கால் யாருக்கு யாருக்கு உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்து? கால் வந்துட்டு வா, என்னென்னு பார்ப்போம். என்ன கருப்புசாமி? தம்பி வணக்கம். ஓ சரி சரி, அந்தலையன். உட்காருங்க. இல்லைடா அங்கே உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கோடாங்கி அடித்து குறிகேட்டு பார்த்தேன். செய்வனவை இவனை கோளாறுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஆட்டை அறுக்கவா கோழி அறுக்கவான்னு குமஞ்சி பார்த்தேன். தீரவில்லையப்பா நோயும், ஆனால் செஞ்சது உண்மை. தீர்த்து தர வேண்டியது என் தன்மை. இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கித்தாரேன். இடைப்பட்ட காலத்தில் நிறைய பண நஷ்டமும் தொழில் செய்ய முடியாத குறையும் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே போனாலே இரிட்டேட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை. குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்குது. இல்லை,
எல்லாமே மடக்கியாச்சு. அந்த அம்மா கழுத்தில் போட்ட மாலையே இல்லை, அங்கே இருக்கிறவங்க கையால் போட்டு போகலாம். அந்த அம்மா கழுத்தில் போட்டு வச்சுருந்தேன், இந்த மாலையே இல்லை. என்னாச்சு? தேடி பார்த்துட்டு கோயிலெல்லாம் போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. 48 நாள் அந்த அம்மா கழுத்தில் போட்டு இங்கே எடுத்து வந்து உங்கள் கையால் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு வச்சு இந்த மாலை இல்லை. உனக்கு மாலையை பற்றி விவரம் சொல்லணுமா? ஒருத்தனுக்கு திருச்சியிலேருந்து என்னையை தேடி வந்திருந்தான் 12 வருடங்களுக்கு முன்னால். அவனுக்கு ஒரு வெற்றி மாலை போட்டு விட்டேன். அவன் பொண்டாட்டி ஒரு அடங்காப்பிட்டாரி, வெற்றி மாலையை தூக்கி ஓடையில் தூக்கி போட்டுட்டான். அன்னைக்கு பிடிச்ச தரித்திரம் இன்றைய வரை அவன் எந்திக்கலை. அதனால் மாலையை சாதாரண நினைக்கக்கூடாது. நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிச்சுக்காரன் போ. கர்மசாமிக்கு மகனின் வாழ்வை பற்றி காட்டு வந்த, பையன் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க வாங்க. இருங்க பையனுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிய? உட்காருங்க, வரேன். பொறுமையாக இருங்க. கால் ஒன்றா பாய். என்ன தம்பி, உனக்கு என்ன வேணும்? நெருங்கி வாங்க. ஆமாம், உங்கள் ஊர் எல்லையில் கருப்பசாமி உண்டா? ஆனால் உங்களுக்கு கருப்பசாமி வாரார, நீங்கள் கும்பிடுதீங்களா? கும்பிட்டீங்க, அதான் வந்து நிற்கார. அதான் யோசனை பண்ணி கேட்டேன், கருப்பசாமி வாரார, அதான் உண்டுமாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். நீங்கள் நினைக்கிற முனீஸ்வர சாமி உங்களுக்கு குலதெய்வம் இல்லைப்பா, நல்லா புரிஞ்சுக்கா. 67 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய மூதாதையர் என்னையை தான் குலதெய்வமாக கும்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு இடம் தெரியாமல், திசை தெரியாமல் நீங்கள் வகை மாறி கும்பிட்டுட்டீங்க. இப்போ என்னையவே நீங்கள் குலதெய்வமாக கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை பெருமையாக நடக்கும். இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே இவனுக்கு வேலை விஷயமான முடிவை நான் எடுத்து தந்துடுறேன். இப்போ இருக்கிற கடனை தீர்த்து இன்னொரு இடம் சம்மந்தமாக வாங்கி உங்களை வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. மனதை பொறுத்துக்கு நீங்களாம் பொறுத்து. இந்த விரலை பிடிச்சிக்கா, கண்ணை முடிக்க, நீ தொடாமல் இரு. நல்லா பிடிச்சிக்காடா. இந்தா, இனிமேல் அந்த தீய சக்தி இவனை தொடாது. சுபிட்சமாயிருவான், வேலைக்கு போயிடுவான், எல்லாம் வெற்றியாக நடக்கும். பக்கத்தில் வாமா, கஷ்டப்படாமல் வாங்குமா, நல்லாரு வாப்பா, ஐஸ்வர்யமாரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாரம் பெரியா கால் வந்துட்டு வரலாம். போவோமா ஊர்கோலம் ஓடும் பொருள் யாரும். பையன் எங்கே இருக்காரு? வீட்டில் இருக்காமனு நீங்கள் சொல்கிறேன். நான் பாட்டு பாடுறது தப்பாக இருக்குது. ஊர்வலமாக வருது வண்டி, சுற்றுதார். ஆமாம், கவர்மெண்ட் வேலை செய்தார். ஆமின் பாலும் இருக்குது, பெண் பாலும் இருக்குது. கால் வந்துட்டு வாங்கோ. விதவிதமாக வாடும் சோப்பு சீப்பு கண்ணாடி எங்கள் அக்கா மகா முன்னாடி. தம்பியை பற்றி அவனுடைய நண்பர்களும் உங்களுக்கு வேண்டியவர்களும் அப்பப்போ உங்கள் காதில் ஒவ்வொரு செய்தியாக போடுவாங்கோ. அதெல்லாம் இயற்கையிலே இளமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கம்தான். அது கட் பண்ணி நீங்கக்கூடிய நல்ல நாள் வருது. புரட்டாசிக்கு பிறகு வாழ்க்கை தொடங்கும் புண்ணியமாக. கல்யாணத்துக்கு பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு நிகராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்காங்கோ. என்ன பண்ணுறது, அதவே முடிக்கலாமான்னு பார்த்தேன். இன்னொருத்தன் சட்டையை நம்ம போட்டுக்கிட்டு பத்திரம் எழுத முடியுமா? முடியாது. திருத்தி தாரேன், கல்யாணத்தை வாழ வச்சு புண்ணியமாக்கி தாரேன். கவலையை தூர விட்டுடலாம். பேசு.
உங்கள் ஆயுள் காலத்துக்குள்ளே என் பிள்ளையை நல்லா ஆக்கணும்னு வருத்தப்படுறேன். உங்களை செம்மையாக வாழ வச்சுருவேன். சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உங்களுக்கு வழி விட்டுருங்க. அப்படியா? திருச்சி மாவட்டம், திருச்சி அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே அகம் நாட துதிக்கின்றேன் உன்னையே அகிலாண்ட ஈஸ்வரியே. திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது. வாங்க. திருச்சியில் எந்த இடம்பா? அகில் மணக்கு அங்கு சந்தனம் மணக்கு. அரிசியெல்லாம் குடோன்னு கூடனா உங்கள் ஊரில் தெரியுது. அரிசி குடோன்கள் நிறைய இருக்கா உங்கள் ஏரியாவில்? கால் வந்துட்டு வாங்க. நிறைய லாரிகளாக வந்துருக்கு. சோமா இருக்கிற சும்மா கிடக்க சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. யாருக்குடா கல்யாணம் முடிக்கணும்? எங்கே இருக்கா இப்போ? கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா? என்ன சொல்லுதா? அப்படியா? பக்கத்தில் வாங்க. நீங்கள் ஏன் திடீர்னு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு. அப்படியா? கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். என்ன தடையில்லாமல் கல்யாணம் நடந்துரும்ப்பா. ஐப்பசிக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமாக இருக்கும். வெற்றிகரமாக நடத்திடலாம். எந்த தடங்களும் வராது. ஆனால் காலுக்குள்ளே மட்டும் பாம்பு கிடக்கு. உங்கள் எல்லைக்குள்ளே போனேன். மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. இந்த பொண்ணுக்கு நிறைய குங்குமமும் நாகதோஷமும் இருக்குது. இந்த நாகதோஷத்தை தீர்க்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணணும். பண்ணிவிட்டு கல்யாணத்தை முடிச்சுக்காங்க. சமயபுரத்தாளுக்கு குங்குமார்த்தனையை பண்ணு. எனக்கும் குங்குமத்தை பௌர்ணமிக்கு கொண்டு வா, வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த இடத்த விற்று தரணுமா? காலையில் என்னையை பார்த்துட்டு போங்க. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கோர்ட்டில் எதுக்கும் வழக்கு இருக்கா? நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? அடாடாடாடா, என்னம்மா பயப்படுறாள் அந்த பிள்ளை? இரு தாத்தா, என் பத்திரங்களையும் என் செல்வத்தையும் மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். அங்கே அங்கே நான் பார்க்குற தொழிலில் இடைஞ்சல் இருக்குது, மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. என்ன தொழில் பார்க்குற? இன்னொருத்தர் கால் வந்துட்டாக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பேரம்பேத்திகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கவலை இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியாச்சு. பேசக்கூடாது. அதனால் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை இப்போ இருக்குது. அதை தீர்த்து வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அதில் 4 பேர் வாங்கிட்டான், உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி மடக்கணும்னு பண்ணித்தரேன். கால் வந்துட்டு வா. நான் நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையணும் கேட்டு வந்திருக்க யாருப்பா? தொழிலும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? இந்தாம்மா, வெற்றியாகி தரேன். வாப்பா, தொழிலை பற்றி கேட்டு வந்தோம். வா, நீங்கள் வந்து போயிட்டு வாம்மா. இந்தா திருப்பிடுவோம், பணம் கிடைச்சாச்சு. போ. என்ன தொழில் பார்க்குறேன்? மறைக்காதையா, நீங்கிட்டு வாயா.
வியாபார ஸ்தாபனம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாயா? உன் எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேன், முத்துக்கருப்பசாமினும் இருக்கேன், கருப்பசாமினும் இருக்கிறேன். 3 விதத்தில் இருக்கேன் நான், 3 பக்கத்தில். ஆனால் இப்போ ஒரு வருஷ காலமாக நீ நடத்துகிற தொழிலில் உனக்கு நஷ்டமும், அடுத்த பொருள்களை இறக்குமதி ஆக்கிறதுக்கு கூட பணம் கிடைக்காத வேதனை உனக்கு நடக்கு. அதனால் இந்த தொழிலை நான் நடத்துவேனா கைவிட்டுட்டு போயிடுவேனாங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசில். கால் வந்துட்டு வா. வேறு என்னடா வேணும்? கடனை தீர்த்து தரேன், 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றி ஆயிடுவேன். கால் விட்டு வரலாம். வரலாம். தம்பி வா, உன் பேர் என்ன? மோகன். மோஹித். என்ன வேணும்? யாருக்கு? கண்ண முனுங்க. இல்லை கண்ணை முடிக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்தாச்சு. நீங்கள் மட்டும் காலில் வந்துட்டு வரலாம். நீ உட்கார், நான் சொல்கிறது மட்டும் நீ அப்சர்வேஷன் பண்ணிட்டு வந்தாலே போதும், எல்லாம் சரியாயிடும். ஓகே? பயப்படாத. மிட்டாய் வேணுமா? வாப்பா. கழிந்த 1.5 ஆண்டு காலங்களாக நம்முடைய மனதையும் உடலையும் ஏதோ ஒரு சக்தி வந்து தாக்குது அப்படிங்கிற எண்ணமும் மனநிலைகளில் ஒரு பதிவும் இருக்குது. அதை பற்றிய விசாரணை, அதை பற்றிய கேள்வி, அதை பற்றிய சொல், இவைகள் வீட்டுக்குள்ளேயும் நடமாடும், நண்பர்களுக்குள்ளேயும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இது மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா, அல்லது எனக்கு இயற்கையிலே மனநிலைகளில் தான் எதுவும் குழப்பம் நடந்திருக்கிறதா, இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன